லுலுல தீபாவளிக்காக 50% ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. வீட்டில் தோசை தவா போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே தோசை தவா வாங்கலான்னு தான் போனோம். பட் மித்த எல்லா ப்ராடக்ட்ஸும் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறப்ப ஸ்வீட்ஸ்லாம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி சூப்பராக இருந்தது. அது வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ்க்கும் நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. கூட்டத்தை பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு என்னவோ ஓகேவாக இருந்துச்சு. பட் பர்ச்சேஸ் வைஸ் நான் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஃபுட்டு நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் குனோஃபா சாப்பிட்லாம் அப்படின்னு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு என்னமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் க்ரில் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருந்துச்சு. லூலூவில் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுறதுங்கிறது நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மீட் அண்ட் ஃபிஷ்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாவல் மீன் தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம். அது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. பர் கேஜி 99 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு 1 கேஜி எடுத்தோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கெலாமே கொஞ்சம் ஆஃபர் இருந்தது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். போனது என்னமோ தோசை தவா வாங்க தான். பட் அதுவே வாங்கலை.